அனைவருக்கும் வணக்கம். குரங்குல இருந்து தான் மனுஷங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். அது உண்மை அப்படின்றதுக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த ஆதாரம் தான் கொரில்லாக்கள். கொஞ்ச நேரம் இந்த கொரில்லாவை அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா, அப்படியே ஒரு மனுஷன் என்னெல்லாம் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ணும். அது நடக்கிறது, இப்படி பார்க்கிறது, யோசிக்கிறது, திடீர்னு தலையில அடிக்கிறது, மழை வந்தது அப்படின்னா கால்ல படாம போறது, அந்த மாதிரி அது பண்ற எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மனுஷங்கள் நம்ம நார்மலா என்ன பண்ணுவோமோ அதே மாதிரியே தான் இருக்கும். அதுக்கு காரணமும் இருக்கு. மனுஷங்களோட டிஎன்ஏவோட 98% பாத்தீங்க அப்படின்னா, டிஎன்ஏ கொரில்லாவோட உடம்புல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த 2% மட்டும்தான் கொரில்லாக்களுக்கும் மனுஷங்களுக்கும் இருக்க வித்தியாசம். மோஸ்ட்லி கொரில்லா பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்கால தான் அதிக அளவுல இருக்கும். முக்கியமா சென்ட்ரல் ஆப்பிரிக்கா அப்புறம் வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கால நிறைய இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா கொரில்லாக்கள் எல்லாமே ஒரு குரூப்பா தான் இருக்குதான். அதாச்சும் ஒரு குரூப் அப்படின்னா ஒரு ஆண் கொரில்லா இருக்கும், சில பெண் கொரில்லாக்கள், அப்புறம் அதோட குழந்தைகள் எல்லாருமே சேர்ந்துதான் இருக்குமா. ஆண் கொரில்லாக்கள் அந்த தன்னோட குரூப்பை பாதுகாக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா யானைகளும் அதே மாதிரிதான் தன்னோட குரூப்பை பாதுகாக்கணும் அப்படின்னா எதுக்குனாலும் போகும். சிங்கங்களும் அப்படிதான். அது மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் இருக்க ஒரு ஒத்துமை உண்மையிலே ரொம்பவே. நம்மளும் அப்படித்தானே, நம்ம குடும்பத்துல யாருக்காச்சும் ஏதாவது அப்படின்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவோம். அதே மாதிரிதான் கொரில்லாக்களும் அந்த மாதிரி இருக்குதான். ஃபீமேல் கொரில்லாக்கள் பாத்தீங்க அப்படின்னா அதோட கர்ப்ப காலம் பாத்தீங்கன்னா 9 மாசம். 4-5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கன்சீவ் ஆகுமா. ஒரு ஃபீமேல் கொரில்லாவோட வாழ்நாள் முழுக்க பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 2ல இருந்து அதிகபட்சமா 6 குழந்தைகள் வரைக்கும் பெத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோராயமா பாத்தீங்க அப்படின்னா காட்டுக்குள்ள இருக்கிற கொரில்லாக்கள், ஒரு நல்ல ஒரு ஃப்ரீடமா இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிற கொரில்லாக்கள் 35ல இருந்து 40 வருஷம் வரைக்கும் வாழலாம். இதே நம்ம ஒரு மாதிரி ஒரு ஜூலையோ இல்ல வேற எங்கேயோ ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி அதுக்கு எல்லாமே நம்ம கொடுத்து அப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்னா அதோட இது இன்னும் கொஞ்சம் ஒரு 50 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 300-400 பவுண்ட் இருக்குமா. அதாச்சு தோராயமா 160 கிலோ இருக்குமா. நல்ல ஒரு வளர்ந்த ஒரு ஃபுல்லான ஒரு மேல் கொரில்லாவோட வெயிட் தோராயமா 160 கிலோ வரைக்கும் இருக்குமா. இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு கொரில்லாவால அதோட வெயிட்டை விட ஒரு 10 மடங்கு வெயிட்டை அதால தூக்க முடியுமா. இப்ப 160னா 10 மடங்குன்னா பாருங்க, 1200 கிலோ அதால தூக்க முடியுமா. அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லா அது இருக்குதுன்னு பாருங்க. அதனாலதான் கொரில்லாவை ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான அனிமல் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய விலங்குகளோட எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. அதுக்கு என்ன முக்கியமான காரணமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மனுஷங்க நம்ம தான் போய் ரிசர்ச் பண்றோம், அந்த விலங்குகளை நாங்க காப்பாத்துறோம், அதுக்கு நாங்க அதை வச்சு டெஸ்ட் பண்றோம், அது இதுன்னு சொல்லி ஏதாவது நம்ம போய் மனுஷங்க ஒரு இடத்துல போறோம் அப்படின்னாலே கண்டிப்பா அதோட எண்ணிக்கை குறைஞ்சிருது. உண்மையிலே ரொம்பவே ஒரு சேடான விஷயம் தானே. அதே மாதிரி தாங்க இந்த கொரில்லாவோட எண்ணிக்கையும் ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வருது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா இல்லாமலே போயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது குறையறதுக்கும் முக்கியமான காரணம் மனுஷங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, காடுகள் எல்லாம் அழிச்சிட்டு நிறைய பில்டிங்ஸ் அந்த மாதிரி கட்டுறனாலதான் அதுக்கு வசிக்க இடம் இல்லாம எண்ணிக்கை ரொம்ப குறையறதுக்கு அதுவும் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த உலகத்துல நம்ம மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப செல்ஃபிஷா இருக்கிற ஒரே நம்ம தான் அப்படி இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே எல்லாமே ஈக்குவல் தான் அப்படின்றது எப்போ வரும்னு தெரியல, பார்க்கலாம். கொரில்லா பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வெஜிடேரியன் தான். சின்ன சின்ன பூச்சிகள்லாம் எடுத்து சாப்பிடும். எறும்பு, சின்ன வண்டு, அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப இந்த மாதிரி ஜூல இருக்கிற
அனிமல்ஸ்க்கு வந்து கறி கொடுத்தா அது சாப்பிடுது. சாப்பிடுதுன்னா என்ன, நம்ம வந்து கொடுத்து பழக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி வந்து நிறைய இலைகள், அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். கொரில்லாஸ்க்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி மரத்துல இருக்கிறது, அப்புறம் அந்த மரக்கிளையெல்லாம் உடைச்சு அந்த மாதிரி தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்க ஜூல நான் வந்து இந்த வீடியோ வந்து ஜூல எடுத்தது தான். ஸோ அங்க வந்து அதோட ஆவரேஜ் டயட் வந்து அப்படின்னு போட்டு இங்க போட்டிருந்தாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா தெரியும், முட்டை, அப்புறம் நிறைய காய்கறி அதெல்லாம் வந்து சேர்த்துருந்தாங்க. யோகர்ட்லாம் கூட சாப்பிடுமா. கொரில்லா பார்த்தோன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய காட்டு விலங்குகளை பற்றி தமிழில் தெரிஞ்சுக்க ஜங்கிள் ட்ரீம் தமிழ் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.